இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அஷூர் மானிட்டர். ஸோ அஷூர் மானிட்டர் சர்வீஸ் நமக்கு ஆக்டிவில் இருக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான செட்டிங்கை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் இன்சைட் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் ஆட்டோ ஸ்கேலிங்கை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷனில் போய் நேம்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்போம் இல்லையா? நேம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஆப்ஷனுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இங்கே நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நேம் காட்டும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க. ஸோ நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க, ஓகேவா? நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பண்ணு. ஸோ இங்கே லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பேன் நான் முதல்ல பண்ணுறேன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸு கீழே அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையா? ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இப்போ அந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய சர்வீசஸ் ரெஜிஸ்டரில் இருக்குது. சர்வீஸை ரெஜிஸ்டர் இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்குது. இதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இங்கே ஃபில்டர் பை நேமில் இன்சைட். இன்சைட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்களா? அதில் ஒரு 5 சர்வீஸ் வருதா? இன்சைட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டாட் இன்சைட்ஸ், மைக்ரோசாஃப்ட் டாட் செக்யூரிட்டி இன்சைட்ஸ், மைக்ரோசாஃப்ட் டாட் பாலிசி இன்சைட்ஸ், மைக்ரோசாஃப்ட் டாட் ஆப்ரேஷனல் இன்சைட்ஸ், மைக்ரோசாஃப்ட் டாட் D365 கஸ்டமர் இன்சைட்ஸ். ஸோ 5 வருதா இல்லையா? வருது. ஸோ உங்களுக்கு யாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகிருக்காது, கரெக்டா? யாருக்கா ரெஜிஸ்டர் ஆகிருக்கா? ஒன்று மட்டும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, மற்ற எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை இல்லையா? அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இங்கே போயிட்டு ரெஜிஸ்டர். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா ரீ ரெஜிஸ்டர் வருது, அன்ரெஜிஸ்டர் வருது. உங்களுக்கு ரெஜிஸ்டர்னு ஆப்ஷன் வரும். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ நான் வந்து அன்ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ இருக்கிற இந்த 5 சர்வீஸையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1 or 2 minutes எடுத்துக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ரிஜிஸ்டர் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அடுத்த செகண்டே ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிடுதுன்னா ரெஜிஸ்டர்டு அப்படின்னு வரும். ஸோ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரெஜிஸ்டர்டு அப்படின்னு வருது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம இந்த சர்வீஸை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பண்ண வேண்டியது ஆட்டோ ஸ்கேல். ஸோ ஆட்டோ ஸ்கேல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா குளோபல் சர்ச் பாரில் போயிட்டு ஆட்டோ ஸ்கேல் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சர்வீஸ்
விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட். ஏன் ஆட்டோ ஸ்கேல்? நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணுற அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் போகும்.